இவங்க பண்ணுற தப்பால் எங்களை மாதிரி ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது. அதுக்கப்புறம் இது பேன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எங்கள் வாழ்வாதாரம் என்ன கேள்விக்குறியாக தான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் இந்த போலீஸே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. போனதுக்கப்புறம் தான் தெரியுது. ஒரு லேடி வந்தாங்க, ப்ரோ இருங்க ப்ரோ, இன்னும் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களையும் கூப்பிட்டு போயிடலாம் சொல்லிட்டு பைக்கில் வந்து ட்ரிபிள்ஸ் பண்ண பொண்ணுங்க. எங்களுக்கே பிரச்சனை இல்லை ப்ரோ, நாங்களே எதுவும் சொல்ல, நீங்கள் ஏன் ப்ரோ இது பண்ணுறீங்க, சந்தம் பண்ணல தான் ப்ரோ, நீங்கள் வந்து விட்டு போயிருங்க ப்ரோன்னு சொல்லிட்டு எனக்கு கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் தப்பு கிடையாது. இப்போ உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் தைரியமாக ரேப்பிடோ பர்சன் அதாச்சும் பைக்கில் அனுப்பிச்சி விடுவீங்க. நீங்கள் ரேப்பிடோலலாம் ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்களா? ஓகே, பைக் தானே சொல்கிறீங்க, பைக்லலாம் போயிருக்கீங்க? ஆட்டோ, பைக் எல்லாமே ட்ராவல் பண்ணி. உங்களுக்கு சேஃப்டியாக ஃபீலாக இருக்கா? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஹாய், திஸ் இஸ் விஜே ரக்ஷயா பார்த்தி. ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி ரேப்பிடோ ஓட்டக்கூடிய ஒரு நபர் அவர் கூட ட்ராவல் பண்ணி வந்த ஒரு பொண்ணுக்கு செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பெருசாக பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணக்கூடிய தவறால் முழுசாக ரேப்பிடோ ஓட்டக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது, பொண்ணுங்களாம் எந்த அளவுக்கு நம்பிக்கையாக ரேப்பிடோவில் போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ரெண்டு சைட்லையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் எத்தனை வருஷமாக ரேப்பிடோ ஓட்டிகிட்டு இருக்கீங்க? இப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலை எதுவும் கிடைக்கல. சரி, என் ஃப்ரெண்டு சொன்னால் ரேப்பிடோ ஓட்டினா கொஞ்சம் காசு கிடைக்கும்னா சரி அதனால ரேப்பிடோ ஓட்டிகிட்ருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து பார்ட் டைமாக தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் போக இதிலே நல்ல ஏர்னிங்ஸ் வந்தது. அப்புறம் வந்து ஒர்க்குமே கொஞ்சம் செட் ஆகலை. ஸோ அதை வந்து ரேப்பிட் வந்து ஃபுல் டைமாக இப்போ ஓட்டுறேன். ஆக்சுவலாக வந்து ஒரு 1 இயராக ஓட்டிகிட்ருக்கேன். நான் வந்து ஃபுல் டைமாக ஓட்டல, பார்ட் டைமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். மார்னிங் ஒர்க் போவேன், ஈவினிங் டைமில் நான் ரேப்பிடோ ஓட்டுவேன். ஓகே, ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி இந்த ரேப்பிடோ மூலயமா வந்து ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. ரேப்பிடோ ஓட்டுற ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதா. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ரேப்பிடோ ஓட்டுறீங்க, இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேப்பிடோ ஓட்டுறதுல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்காம இது வந்து யார் பண்ணியிருந்தாலும் தப்பு தான். இதை வந்து ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், சரி யார் ஒரு நிறைய பேர் இந்த போலீஸே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ண தான் செய்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இவங்க இதை பண்ணுறாங்க, இது பண்ணுறவங்க இப்படி பண்ணுறாங்கன்றதுலாம் கிடையாது. இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்டிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வந்து இப்போ ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் ரேப்பிடோ ஓட்டுனருக்கும் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ என்ன சொல்லி இப்போ ரேப்பிடோ ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்கள பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் சைடு வந்தால் மட்டும் சேஃப்டி இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ ஒரு பொண்ணை வந்து யாரு கூடயே பைக்கில் அனுப்புறீங்க, இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பிக்கை வச்சாங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வச்சாங்க. இந்த மாதிரி செயல்லாம் வந்து இந்த மாதிரி சிலர் பண்ணுற தவறுனால இந்த நம்பிக்கையும் உடஞ்சி நிறைய பேரை வந்து அது பாதிக்கும் தான் சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ நான்லாம் பார்ட் டைமாக ஓட்டிகிட்டு இருக்கேன், ஆனால் மெயின் ப்ரொஃபஷனாக இதை ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ரேப்பிடோ ஓட்டுறவங்க நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன், ஃபுல் டைமாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் அமையும். கண்டிப்பாக சில பேர் பண்ணுற தப்பால் வந்து எல்லா ரேப்பிடோ காரனும் அப்படி தான் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரக்கூடாது. அது தப்பு தான் அது பண்ணுறது. ஆனால் பெண்கள் சேஃப்டி வந்து இப்போ ரொம்ப மோசமாக இருக்கனால எல்லாரும் அப்படி தான் பார்க்குறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நானுமே நிறைய பேர் வந்து அன்டைமில் கூப்பிட்டு போயிருக்கேன். நானுமே சேஃபாக தான் கூப்பிட்டு போவேன். மோஸ்ட்டாக வந்து ஒருத்தர் பண்ணுற தப்புனால அது வந்து ரேப்பிடோ ஓட்டுற எல்லார் மேலேயும் அந்த பார்வை இருக்குது, மக்கள் மத்தியிலையும் இருக்குது. நிறைய பேர் இப்போ வந்து ரேப்பிடோ புக் பண்ண பயப்படுறாங்க. லேடிஸாக இருந்தாலும் சரி ஜென்ஸாலுமே பயப்படுறாங்க. ஏதாச்சும் போகிறப்ப தான் ஃபோன் பிடிப்பாங்க அன்டைமில். ஒருத்தர் பண்ணுற தப்புனால எல்லார் மேலேயும் அந்த ரேப்பிடோ ஓட்டுற பார்வை வந்து தப்பாக தான் இருக்குது மக்கள் மத்தியில் இப்போ. ஓகே, நீங்கள் அன்டைம்லலாம் பொண்ணுங்களை போய் ட்ராப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. பொண்ணுங்க சைட்லேருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? அவங்க எப்படிலாம் இல்லை வந்து நான் நிறைய பேர் என் ஏஜில் இருக்கவங்க கூப்பிட்டு போயிருக்கேன், அம்மா ஏஜில் இருக்கவங்க கூப்பிட்டு போயிருக்கேன். அவங்களுமே கூப்பிட்டு இட்டு சேஃபாக இட்டு போகும்போது அவங்களுமே சொல்லுவாங்க, நீங்களும் பார்த்துப்பாங்க, நைட் ஆகிடுச்சு அன்டைமில் பார்த்துப்போங்க, போகிறப்ப ஏதாச்சும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நிறைய பேர் வந்து அப்படிதான். நானும் அப்படிதான் இருக்கேன். ஆனால் ஒருத்தர் 2 பேர் பண்ணுற தப்புனால மொத்த ரேப்பிடோ ஓட்டுறவங்க மேலேயும் அந்த பார்வை வந்து இப்போ மக்கள் மத்தியில் அதிகமாக ஆயிடுச்சு. ரேப்பிடோ ஓட்டுற ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரியான தவறுகள் பண்ணுறதுனால முழுசாக ரேப்பிடோ ஓட்டுற எல்லாரையுமே நம்மளால் வந்து தவறாக சொல்லிட முடியாது. நானுமே பல டைம் நேற்று முந்தானத்துக்கு கூட ஆஃபீஸ் வரணும் அப்படின்னா ரேப்பிடோவில் புக் பண்ணி தான் நானும் வந்துட்டுருக்கேன். எனக்கு அந்த மாதிரியான பெருசாக எந்த மாதிரியான தவறுகள் நடந்தது கிடையாது. ஸோ நான் ட்ராவல் பண்ணும் போதுமே சரி எனக்கு ரொம்ப சேஃப்டியாக பார்த்து என்னை கூப்பிட்டு போய் விடுற எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி தான் நானுமே இது வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ பேசுகிறாங்களே, இப்போ எனக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. இப்போ எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா,
நான் ரேப்பிடோ ஓட்ட ஆரம்பித்த புதுசில் திருவான்மியூர் ஐடி பார்க் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரைடு வந்துச்சு. போனேன். அது புக் பண்ணது ஒரு பொண்ணு தான். சரி ஓகே, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஓட்டி பழகிட்டு இருக்கேன். போனதுக்கப்புறம் தான் தெரியுது, ஒரு லேடி வந்தாங்க. ப்ரோ இருங்க ப்ரோ, இன்னும் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களே கூப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பைக்கில் வந்து ட்ரிபிள்ஸ் பண்ணேன். நான் எவ்வளோ சொல்கிறேன், இல்லை மேம் இது வந்து ட்ரிபிள்ஸுக்குலாம் அலோடு கிடையாது. அட்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூட வர பேசஞ்சருக்கு வந்து ஹெல்மெட் கொடுக்கலாம், எங்களுக்குலாம் அஃபென்ஸு. நீங்கள் வந்து ட்ரிபிள்ஸ்ன்றீங்க. இல்லை நான் பரவாயில்ல, நான் பக்கம் தான், நான் கொண்டு போய் விட்ருங்கண்ணான்னு சொல்லிட்டு ட்ரிபிள்ஸில் வந்து கம்பல் பண்ணுறாங்க. சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. அதனால் நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, ப்ரோ வந்து பொண்ணுங்க எங்களுக்கே பிரச்சனை இல்லை ப்ரோ, நாங்களே எதுவும் சொல்ல, நீங்கள் ப்ரோ இது பண்ணுறீங்க, சந்தமனில் தான் ப்ரோ, நீங்கள் வந்து விட்டு போயிருங்க ப்ரோன்னு சொல்லிட்டு எனக்கு கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களும் அவாய்ட் பண்ணணும். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம பார்க்குற நிறைய பேர் இந்த மாதிரி வக்கரமான நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்கிறாங்க. இது வந்து இந்த ஃபீல்டு தானலாம் கிடையாது. எல்லா ஃபீல்டுலையும் இந்த மாதிரி வக்கரம் பிடிச்ச சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இது வந்து தப்பு நான் வந்து சரின்னு சொல்ல. இது முழுக்க ரொம்ப கேவலமான ஒரு செயல் தான் அவங்க பண்ணது. அதாவது அந்த பையன் பண்ணது, இப்போ ஒரு பொண்ணை வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணது வந்து கேவலமான செயல் தான். இது யார் செஞ்சிருந்தாலும் தப்பு தான். இது வந்து ஒருத்தர் பண்ணுறதுனால அவங்க பார்க்குற வேலையோட ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பாதிக்குது. இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் பண்ணுறதுனால மொத்த ஆட்டோ டிரைவரையும் வந்து பாதிக்குது. ஆனால் ஆட்டோ டிரைவர்ஸ்லேயே வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க சரிங்களா. லேட் நைட்டில் வந்து ஒரு யாராவது பொண்ணு நின்று இருந்தால் அவங்களை கூப்பிட்டு போய் சேஃபாக வீட்டில் விட்ட ஆட்டோ டிரைவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கவங்க மத்தியில் எவனோ ஒருத்தன் கேவலமாக பண்ணுற ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாரையும் பாதிக்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ வந்து ஒட்டு மொத்தமாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்களும் வந்து சேஃபாக இருங்க, முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. சில விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. இப்போ ரேபிடோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸும் ஓட்டுறாங்க. ஸோ அதுக்கும் தனியாக புக்கிங்ஸ் இருக்குது. ஸோ அதையும் புக் பண்ணலாம். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக புக் பண்ணுறாங்க. நிறைய பேர் தெரியலையா என்னன்னு தெரியல, அவேர்னஸ் இல்லையான்னு தெரியல. கேர்ள்ஸும் வந்து ரேபிடோஸ் ஓட்டுறாங்க. ஸோ அவங்களும் புக் பண்ணி போகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கொஞ்சம் அவங்க கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க வந்து அந்த மாதிரி புக் பண்ணி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் பண்ண இந்த மாதிரியான தவறுகளால் உங்களுக்கு பர்சனலாக எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வருது? உட்காரும் போது இவன் வந்து நம்ம எதாவது பண்ணுறோன்னு ஒரு பயத்திலே வந்து உட்காருறாங்க. உட்காரும் போது கேப் விட்டு தான் உட்காடுறாங்க. நல்லா பின்னாடி கேப் விட்டு நம்ம ஏதோ வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இல்லை லைவ் லொக்கேஷனாக அவங்க ஃப்ரெண்டுக்கோ இல்லை அவங்க அப்பாக்கோ ஷேர் பண்ணி அது மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம ஏதோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி ஃபீல் அப்படியே உண்டாக்குற மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அது பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆகுது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க மேலே நான் தப்பு சொல்லுவேன். நம்ம சொசைட்டி அந்த மாதிரி இருக்குது, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ உங்கள் வீட்டில் யாராச்சும் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் தைரியமாக ரேபிடோ பர்சன் அதாச்சும் பைக்கில் அனுப்பிச்சி விடுவீங்களா? அனுப்பிச்சி விட்ருக்கேனே. தைரியமாக வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜும் பண்ணியிருக்காங்க. ஓ, நடந்திருக்குது உண்மையிலே. இப்போ நானுமே பார்த்துருக்கேன். நைட் டைமில் நான் ஏதாச்சும் ரேபிடோ பைக்கில் ட்ராவல் பண்ணி போகிறேன் அப்படின்னா ரேபிடோ சைட்லேருந்தே எனக்கு கால்லாம் வருது உண்டு. ஆமாம், சேஃப்டியாக எடுத்துகிட்டு போய் விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு ரேபிடோவில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் உண்டா? சேஃப்டியாக இந்த மாதிரி விடணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்? அந்த மாதிரி அக்ரிமெண்ட்லாம் இல்லை. ஸ்பீட் லிமிட் மட்டும் பார்த்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். மேக்ஸிமம் பொண்ணுங்க என்கிட்ட வந்து இதை பற்றி கேமரா முன்னாடி பேசல, ஆஃப் கேமராவில் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்னதுமே இப்பயே நான் ரேபிடோவில் இருந்து தான் இறங்குறேன், திருப்பி அகெயின் நான் வீட்டுக்கு போனேன்னா ரேபிடோ போட்டு தான் போவேன், எனக்கு இதில் சேஃப்டியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகமாக பெண்களை வந்து எங்களால் கவர் பண்ண முடியலனாலும் நான் வந்து ஒருத்தரை மட்டும் கவர் பண்ணியிருக்கோம். அவங்க பேசின விஷயங்களும் இதான். நீங்கள் ரேபிடோலலாம் ட்ராவல் பண்ணி போயிருக்கீங்களா? ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஓகே, பைக் தானே சொல்கிறீங்க, பைக்லலாம் போயிருக்கோம். ஆட்டோ, பைக் எல்லாமே ட்ராவல் பண்ணோம். உங்களுக்கு சேஃப்டியாக ஃபீலாக இருக்கா? சேஃப்டியாக தான் இருக்கும். ரீசன்ட் டேஸ்க்கு முன்னாடி ரேபிடோவில் போன ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு தப்பான இன்டென்ஷன்லாம் கூப்பிட்டு போனவர் வந்து பழகியிருக்காரு. ஸோ அது வந்து கொஞ்சம் இஷ்யூவாக இருந்தது. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கா? இல்லை, நான் இது கேள்விப்பட்டதில்லை இது வரைக்கும். நான் ஆட்டோவில் தான் மோஸ்ட்லி ஆட்டோவில் தான் ட்ராவல் பண்ணுவேன். மேக்ஸிமம் இந்த ரேபிடோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வந்து அதிகமாக படிச்சுட்டு யங்ஸ்டர்ஸ் தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை கிடைக்காம அவங்க இதில் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் பார்ட் டைம்லேயும் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு குடும்ப கஷ்டத்துக்காக தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சமயத்தில் நம்ம முழுக்க ரேபிடோ ஓட்டுறவங்க எல்லாரையுமே வந்து ஒரு தப்பான பார்வையில் பார்க்குறது, அந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம மேலே தான் ஒரு தவறான ஒரு விஷயமா இருக்குமே தவிர்த்து அவங்க மேலே நம்ம எந்த ஒரு தவறுமே சொல்ல முடியாது. என் சர்க்கிள்லேயே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ரேபிடோலாம் ஓட்டுறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரேபிடோவில் தான் ட்ராவல் பண்ணி போகிறேன். எனக்கு இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் நடந்ததில்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரேபிடோ ஓட்டுறவங்கவுமே சில விஷயங்கள் வந்து அன்கம்ஃபர்டபுளாக வரவங்க கூட நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஷேர் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த மாதிரி ரேபிடோ ஓட்டுறவங்களா நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நடந்த ஏதாச்சும் விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.